अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। चैतन्याद्यसमाराध्य चैतन्यकुसुमप्रिया तदोदिता सदा तुष्टा तरुणादित्यपाटला दक्षिणाराध्या दरस्मेरमुखाम्बुजा गौरिणी केवला अनन्य कैवल्यपदकायिनी स्तोत्रप्रिया स्तुतिमती स्तुतिसंस्कृतवैभवा मनस्विनी मानवती महेशी मङ्गलाकृति அம்பாளுக்கு சைத்தன்யார்ய சமாராத்ய சைத்தன்ய குசுமப்பிரியா அப்படின்னு நாமாக்கள்ல சைத்தன்ய குசுமம் தான் மிக பிடித்தது அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். பல பதார்த்தங்கள் பிரியமா இருந்த போதிலும் சைத்தன்ய குசுமம் ரொம்ப பிரியம் அப்படின்னா ஆத்ம தத்துவம் அதை கண்டா ரொம்ப பிரியமான வஸ்து அப்படின்னு சொல்லியிருக்க. அதற்கு பிறகு இப்ப என்ன, சதோதிதா சதா துஷ்டா கருணாதித்ய பாட்டலா, இத நாமக்களை பார்க்கணும். சதோதிதா எப்பொழுதுமே உதித்தமாக எப்பொழுதும் பிரகாசமாக உள்ளது. சதா உதிதா சதோதித ஸ்வப்பிரகாசமான ஒரு ஸ்வரூபம். ஸ்வப்பிரகாசம்னா இன்னொன்னால் ஒழிக்கப்படாமலேயே தான் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான பொருள்னு அர்த்தம். இந்த தீபம் இருக்கு இல்லையா, தீபமானது எல்லா பொருளையும் ஒழிக்கிறது. தீபத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு பொருள் வேண்டாமா? வேணுமா? இன்னொரு தீபம் வேண்டாம், இந்த தீபம் தானே ஒளி. ஆனா இது ஒரு திருஷ்டாந்தம் தான். ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அது யாரும் ஒழிக்க வேண்டாம், எப்பொழுதுமே ஒழித்துக் கொண்டே இருக்கிற சொல். அதான் சதா உதிதா அப்படின்னு சொன்னோம். இப்ப சதோதிதான்னு சொன்னதுனால சத்து உதிதா அப்படின்னு அடுத்ததா ஒரு அர்த்தம். சத்துன்னா நல்லோர்கள், பக்தாள். அவள் இடத்துல உதிதா ஆசமந்தாத் அதிசயேன உதிதா சத் ஆ உதிதா அப்படின்னு வைக்கணும். நாம அப்படியே சதா உதிதா முதல்ல பிரிச்சேன். இப்ப எப்படி சத் ஆ உதிதா, சத்து நல்லோர்கள் இடத்துல பக்தாள் இடத்துல எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவள். அதே மாதிரியே சதா துஷ்டா, அம்பாளுக்கு எப்பொழுதுமே ஒரு திருப்தி. மனுஷாளுக்கு திருப்தி இல்லை. அந்த ஸ்வப்பிரகாசம்ங்கிற ஸ்வரூபம் பிரகதாரண்யத்துல சொல்லிருக்கு. அத்திரை சதேவ ஸ்வப்னேம இமானம் அனுபவதி அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துலயும், அதே போல பிரகதாரண்யத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்வப்னத்துல பொருளை பார்க்கிறோம். அந்த ஸ்வப்னத்தில் இருக்க பொருள்களை ஒழித்தது யார்? தூங்குறேன், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ராத்திரி வேலை தூங்கும் பொழுது என்னென்னமோ ஸ்வப்னத்துல வருது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ? இருட்டுல கண்ணு தெரியுமா உங்களுக்கு? எப்படி பார்த்து சொப்பனத்துல இருக்கிற பொருள்கள்லாம் எப்படி பார்த்தேன்? எந்த வெளிச்சத்துல பார்த்தேன்? ஆத்மா வெளிச்சத்தில் தான் பார்த்தேன். அதனால ஆத்மாவானது சுவப்பிரகாசமா இருக்கு. ஆனா காலம்புற எழுந்ததுமே இருட்டுத்தானே தெரியறதுன்னு. காலமே 4 மணிக்கு எழுதுக்கிற வாளுக்கு 8 மணிக்கு எழுதுகிற வாளுக்கு இருட்டு எப்படி தெரியும்? 4 மணிக்கு எழுந்துக்கிற வாளுக்கு ஒரு இருட்டாத்தானே இருக்கு அப்படின்னு. அந்த இருட்டு உள்ள இருக்கிற இருட்டு இல்ல, அப்பவும் நான் உங்களுக்கு தெரியறது. அந்த இருட்டானது சூரியன் வந்தா போயிடும். அப்படி சொப்பிரகாசம்ங்கிறது 3 நிலையிலையும் முடித்து கொண்டிருக்கும் பொழுதும், சொப்பனம் பார்க்கும் பொழுதும், தூங்கும் பொழுதும் 3 நிலைகளிலும் ஆத்மா சுவப்பிரகாசமாகத்தான் இருக்கு.
அதனாலதான் ஆத்மா நம்மள நான் அறிந்து கொண்டுத்தான் இருக்கும். அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வப்பிரகாசஸ்வரூபம் சதோதிதான்னு சொன்னார். அது பிரகாசஸ்வரூபம் மட்டுமல்ல, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானமானந்தம் பிரம்மா அப்படின்னு அந்த ஆனந்த வடிவத்தை சொல்ல வேண்டாமா? அதனாலதான் சதா துஷ்டா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது, திருப்தியோட இருக்கிறது. அம்பாளுடைய நாமாக்களை அப்படி ஒரு தரம் பழைய நாமாக்களை பார்த்தோமே, ஏன்னா அம்பாளுக்கு 365வது நாம ஸ்வாத்மானந்தலவி பூத பிரம்மாத்யானந்த சந்ததி. சுவாத்மானந்தத்துக்குள்ளேயே தனக்குள்ள இருக்கிற ஆனந்தத்திலேயே பிரம்மாதி ஆனந்தங்கள், பிரம்மாவனுடைய ஆனந்தம், குருவனுடைய ஆனந்தம், இப்படி தேவதைகளுடைய ஆனந்தம், ஆதான தேவாளுடைய ஆனந்தம், கந்தர்வாளுடைய ஆனந்தம், இப்படி வரிசையா மனுஷ ஆனந்தம், அத்தனை ஆனந்தங்களும் அம்பாளுடைய ஆனந்தத்துக்கு ஒரு திவிலியம். அப்படி அம்பாளுடைய ஆனந்தத்தை சொல்லி இருக்க. அதுக்கப்புறம் பரமானந்தா ஒரு நாம, பிரம்மானந்தா 676வது நாம. இப்படி ஆனந்த வடிவமாகவே அம்பாள் இருக்கா. அந்த ஆனந்தத்தோட ஒரு திருப்தி இருக்கணும் மனுஷனுக்கு, போரும்னு திருப்தி இருக்கணும், அலம்புத்தி வேணும். சாப்பிட்ட பிறகு மோரும் சாதம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அண்ணா அப்படின்னு கேட்டா வேண்டாங்கிறடணும், போருங்கிறடணும். அதே போல காசுல போரும்னு வருதா, படிப்புல போரும்னு வருது. போரும் படிச்சது இப்ப என்ன இனிமேல படிக்கணும். ரொம்ப பேர் சொல்ற போரும் சார் படிச்சது இனிமேல உத்தியோகத்துக்கு போகும். ஆனா காசுலயோ பொருள்கள்லயோ போருங்கிற எண்ணம் வருதோ? வரல. ஆனா எல்லா விஷயத்திலும் அம்பாளுக்கு எப்பொழுதும் போரும்னு எண்ணம் இருக்கா. அதனால்தான் திருப்தி. திருப்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமோன்னா, இனிமேல வேண்டாம்ங்கிற அர்த்தம். அதான் சாதம் போடும்போது இனிமேல வேண்டாம்னு சொல்றோம் இல்லையா, எதுக்கு? திருப்தி ஆயாச்சு. அப்படி அந்த திருப்தி மனுஷனுக்கு எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். அந்த திருப்தி தான் இங்க சொல்லியிருக்க. அம்பாளுக்கு சதா துஷ்டா, சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறவள். எப்பொழுதுமே கவலை கிடையாது. அது பண்ணல இது பண்ணல அது ஆகணுமே என்ன அப்படி பாதையில் நிற்கிறது நமக்கு தானே கவலை. எதை எடுத்தாலும் ஒண்ணு பிறந்ததுமே ஜாதோஹி கன்யா பரகையேவ பிரத்யர்ப்பித ஞாத யுவந்தராத்மா. ஒண்ணு பிறந்ததுன்னு அப்புறம் கல்யாணம் ஆகணுமே என்ன ஆச்சுன்னு, ஜாதோஹி கன்யா பரகையேவ. இன்னொருத்தர் சொத்து நம்மாத்துல வந்திருக்கான். காளிதாசன் சொல்றான், நான் சொல்லல. அது என்னைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ராத்திரி இருக்கு பார்த்தல, அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறின பிறகு அது வரைக்கும் தான் அப்பாவுக்கு டென்ஷன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அவர் பாட்டுக்கு நீ வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு பின்னால போய் படுத்துன்னு தூங்குற. ஏன்னா நம்ம காரியம் ஆயுது போட்டான். பிரத்யர்ப்பிதன்யாக வந்தராத்மா அப்படி கன்வர் பண்ணினார். அதுக்காக அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டாச்சுன்னா ஆபாடா, இத்தனை நாள் பத்திரமா நம்ம ஆத்துல இருந்தது அது பத்திரமா கட்டி காத்து ஒரு சரியான வியக்திக்கு கொடுக்கணுமே அப்படின்னு கவலை அன்னைக்கு இருந்ததான். இன்னைக்கு ஒரு கவலை ஒன்றும் இல்லை. ஏன்னா அவளே லவ் பண்ணி கல்யாணம் இருக்கட்டும், அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். கிளாஸ்ல என்ன வேணுமோ அவ்வளவுதானே சொல்லணும். ஆனா அந்த திருப்திங்கிறது இருக்கணும். இன்னைக்கு பையனை பெற்றவாழ கூட கவலை இருக்கும். ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். இது கலியுகம்னா அப்படி எப்பொழுதுமே ஆனந்தமாக ஒரு சந்தோஷமாக நிம்மதியா இருக்கிறது பார்த்தா அது சதா துஷ்டா. அது அடுத்து அதான் சொல்ற ஏவமேவ சதா துஷ்டா இத்தியஸ்ய அர்த்தௌ. இது வரைக்கும் சாதாரணமா. அடுத்த நாம தருணாதித்ய பாட்டலா. அம்பாள் எப்படி இருக்காளன்னா தருண ஆதித்ய பாட்டலா. மத்தியான சமயத்துல சூரியனுடைய ஒளி மாதிரி அம்பாள் இருந்தது. அம்பாளுடைய வர்ணம் கலர் எப்படி இருக்க? வெளுப்பாகவும் இருக்க, கொஞ்சம் சிவந்த நிறமும் சேர்ந்து இருக்கு. அது அம்பாளுடைய கலர். தருணாதித்ய பாட்டலா. இந்த தருணான்னு சொன்னா ரொம்ப பேர் என்ன புரிஞ்சுக்கிறா தெரியுமா? எங்கன்னு புரிஞ்சுக்கிறா. தருணி தருணா அப்படி இந்த எங்கன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுற. முதல்ல தருணாங்கிறது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல அத தமிழ்ல அர்த்தத்தை புரிஞ்சுட்டு சின்ன குழந்தை அப்பொழுது உதித்தான்னு அர்த்தம் பண்ற.
தருணாதித்யம்னு அப்பொழுது உதித்த சூரியன் ரொம்ப பேர் புரிஞ்சுட்டு இருக்கான். இல்ல, தருணம்னு என்ன அர்த்தம்னா 11 மணின்னு அர்த்தம். அது வரைக்கும் வந்ததான ஒரு சூரியன். அதான் பாலசூரிய பிரபாகரா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா பார்த்தீங்களா, அது இல்லை. இங்க தருண சப்தத்துக்கு என்ன, நல்ல வயசோடு இருக்கிற, நல்ல பட்டுவா இருக்கிற சந்தர்ப்பம், சின்ன குழந்தைன்னு அர்த்தம் இல்லை. ஏன் பண்றது, அப்படி ஏன் ஆயிடுச்சுன்னு பல பாஷைகளை புரிஞ்சுட்டு இது அங்கே மாத்தி அதை இங்க பிடிச்சது. இந்த பக்கத்துல ஹாமில்டன் பிரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. ஹாமில்டன் தமிழ்ல அமட்டன்னு சொன்னா, அதை மறுபடியும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்பர் பிரிட்ஜ் டிரான்ஸ்லேட் பண்ண. ஏன் எடுத்து ஒரே ஒரு பதத்தை பலவாறு பாஷையில மாத்திண்டு அப்படி புரிஞ்சுட்டு இருக்க. லோகத்துல அப்படி நிறைய இருக்கு, அதெல்லாம் இங்க சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த தருணான சப்தத்துக்கு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா ரொம்ப பேர். இப்ப பாப்போம், தருணா மத்தியான காலிகா ஆதித்யா. ஞாபகம் வச்சுக்கணும், தருண சப்தத்துக்கு மட்டும் ரொம்ப பேர் எப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னா, அப்பொழுது உதித்த ஆதித்யன்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். ஆனா அது அர்த்தம் இல்லை. மத்தியான காலிகா ஆதித்யா சூரியா தத்வத் பாட்டலா ஸ்வேத ரக்தா. வெளுப்பும் சிவப்பும் கலந்ததான ஒரு கலர். ஆமா, அம்பாளை கௌரின்னு ஒரு நாமா சொல்லிருக்கு, சியாமான்னு ஒரு நாமா சொல்லிருக்கு. சியாமான்னு அம்பாள் தானே, கௌரின்னு நாமாவில சொல்லிக்கல. கௌரி கந்தர்வ சேவிதா இப்படி எல்லாம் சொல்லிருக்கல. அப்ப சியாமான்னு ஒரு பேரு, கௌரின்னு ஒரு வெளுப்பா இருக்கிறவள்னு ஒரு பேரு, கருப்பா இருக்கிறவள்னு ஒரு பேரு, இப்ப சிவப்பா இருக்கு. அப்ப நான் எப்படிதான் தியானம் பண்றது? அம்பாள் எதிர்க்க வந்தா இது அம்பாள் தானா இல்ல வேற யாரும் இந்த வயசுல வந்திருக்காளா? டவுட் வந்திருக்கேன். இந்த சந்தேகம் துருவசுவாமிக்கு வந்தது. துருவசுவாமிக்கு என்ன, 8 வயசு குழந்தை, அது ஒண்ணும் தெரியாது. இருக்க நாரதர் நடுவுல வந்தார், தபஸுக்கு போயிட்டு இருக்கேன்னா, தபஸெல்லாம் உனக்கு வேண்டாம்பா, மேல முடியாதுன்ட்டு. இந்த குழந்தை அட்டத்தை பிடிச்ச குழந்தை, சத்திரிய குழந்தை. என்ன சொல்லி தெரியும்னா, எங்க அம்மா சொன்னா, நானியம் தத பத்மபலோச்சனாத் துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா. தாமரக்கண்ணனா இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவை தவிர உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு வேறொரு ஆளை நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். யாரு? அம்மா சொன்னா. அந்த அம்மா வார்த்தையை பத்திரமா புடிச்சுட்டு இருக்கான். இவர் மகாவிஷ்ணு எல்லாம் பார்க்க முடியாதுப்பா அப்படி இப்படின்னு சொன்னா ஒத்துப்பானா? அதெல்லாம் கிடையாது. போ, மகாவிஷ்ணுக்கு அடையிறது வழி இருந்தா தெரிஞ்சா சொல்லும், இல்லைன்னா உங்க ஆத்துக்கு நீங்க போகும், அவ்வளவு. அவர் குருவாகிட்ட யாரா இருக்கட்டும், நான் எடுக்கின்ற காரியம் தான் ஆகணும். குழந்தைக்கு அவ்வளவு பிடிக்காது. ரொம்ப சந்தோஷப்பட்டார் நாரதர். சுநாதம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயம் கமருணோட்டேக்ஷணாதரம் பிரணதாஸ்ரயணம் பிரம்மணம் சரண்யம் சரணார்ணவம். இப்படின்னு மகாவிஷ்ணுவ குணங்கள் அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் அத்தானா குணங்களையும் சொல்லி, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாதசேஸ்வரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி போய் ஜபம் பண்ணிக்கோன்ட்டார். பகவான் பிரத்யட்சமா வரார். அதுக்காகத்தானே சொன்னேன்ட்டார். சரி, இந்த குழந்தை கட்டியா புடிச்சுட்டு அந்த நாம 6 மாதம் தீர்த்தத்தை சாப்பிடல, ஒண்ணும் சாப்பிடல, அப்படின்னு ஜபம் பண்ணிட்டே இருக்க. காத்து மட்டும் எடுத்து ஜபம் பண்றது. தேவதைகள்லாம் பார்த்தான், காத்து அடக்கி விட்டான் பையன். பிராணம் போயிடுதுன்னா பக்தவத்சலன்னு ஒரு பேர் இருக்கு, உமக்கு கெட்டு போயிடும், இறங்கி வாரும்ட்டார். எல்லாரும் பகவான் மகாவிஷ்ணு. என்னடா பண்றது? அப்பதான் அவருக்கு டவுட் வந்து, நமக்கு ஆதார் கார்டு இல்லையே, எந்த ஐடென்டிட்டி காமிப்ப அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே, அவன் எப்படிதான் மகாவிஷ்ணுன்னு எந்த கோலத்துல பாக்குறான்? அவன் யார் உபதேசம் பண்ணிட்டு நாரதர் கூப்பிட்டார். எப்படின்னாரு, இத பழைய பாட்டு பாடினார். அங்க இருந்து இறங்கி வந்து நிக்கிற அண்ணா திறக்கலையே சுவாமி துருவன், அவையே நிக்கிறான், திறக்கவே இல்லை. ஏன்னா அந்த உருவத்தை இதயத்துல பார்த்துட்டு இருக்கான். இதயத்துல பார்க்கறதுனால எதனால பகவான் வந்தாலே தோணலேன்னு அவருக்கு. மகாவிஷ்ணுக்கு எப்படி இருக்கும்? நேற்று வரைக்கும் உத்தியோகத்துல எப்ப சிஎம்டியா இருந்துச்சு சார், உங்களுக்கு பாக்குறதுன்னா 4 பேர் 4 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்க இங்க பாக்கணும். எப்ப பார்த்தாலும் அயர்வாள் உள்ள இருக்கார், அயர்வாள் தாம்பூலம் போட்டு இருக்கார், அயர்வாள் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கார், போன் பேசிட்டு இருக்கார் சொல்லிட்டு உள்ள அனுப்பவே மாட்டேன். பாக்குறதே கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் ரிட்டையர் ஆயாச்சு. என்ன பண்ணினா வெளியில இருக்கவன் அந்த தர்வான் இருக்க பார்த்தீங்களா, நீந்துங்கோன்ட்டான். அவ்வளவுதான் சுவாமி தர்ஷனம். பவருங்கிறது பவர் இருக்கிற பரியன்னு மனுஷன் இருக்கு.
ஒண்ணும் இல்லைன்னு இல்ல. மகாவிஷ்ணு பார்த்த என்னடா இது, நம்ம பாக்குறதுக்கு ஜனங்கள் லைன்ல கியூல நிக்கிற பாத்தல. ஏழ்மலையானத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் அங்க உள்ள ஜனங்கள் இல்லாத போனாலும் இங்க வச்சிருப்பான். கோவிந்தா கோவிந்தா என்னடா கத்தினா பகவான் கேட்குமோன்னு கத்துறா. பக்தியோட கத்தல, சீக்கிரமா கால் வலிக்கிறதுன்னு கத்துறா. அது வரைக்கும் போனோம், உள்ள பானோம், பார்த்துட்டு வந்தோம். அத்தனை பேர் காத்துட்டு இருக்க கூடியதான என்ன நான் வந்து காத்துட்டு இருந்தா கண்ணு திறக்காம இருந்தாரு, எப்படி இருக்கும் பாருங்க அவருக்கு. அப்ப பார்த்தாராம், ஏன் சுவாமி இவர் கண்ணு திறக்கல என்ன உள்ளூர அந்த ஆத்மஸ்வரூபத்தை இதயத்துல பார்த்துண்டு ரசிச்சுண்டு அப்படியே இருந்துட்டு இருக்கேன். ஆத்மாராமா ஆத்மரதி ஆத்ம கிரீட கிரியாவான் ஏக பிரம்மஜாம் வரிஷ்டா அப்படின்னா இருந்துட்டு இருக்க அந்த துருவசுவாமி. அப்பதான் தைவி மம மாயா அப்படின்ட்டு என்ன பண்ணாத அந்த மாயினால உள்ளூர் இருக்கக்கூடியதான ரூபத்தை மறக்க. அப்ப பேரு கண்ணை திறக்கிறான், திறந்தும் அந்த சுவாமி எப்படி எழுதிட்டார். அது மாதிரி அந்த ஸ்வரூபத்துல எந்த ஸ்வரூபம் முன்னால பகவான் நாரதர் எந்த உபதேசம் பண்ணினாரோ அதே ஸ்வரூபத்துல போட்டு வேஷம் போட்டு வந்திருக்கார் பகவான். அப்பதான் இந்த குழந்தை என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்ட்டு. இவனு தெரியாது, யார் நீர்னு கேட்டுவிட்டாருன்னா எப்படி இருக்கும், ரொம்ப மோசமா போட்டு. அது மாதிரி அம்பாள் பிரத்யட்சமானா அம்பாள் எந்த கலர்ல பாக்கணும், நீங்க வெளுப்பல பாக்கணுமா, கருப்பா இருக்குன்னு பாக்கணுமா, அல்லது வேற ஏதாவது ஸ்வரூபமா தெரியலையே, என்ன பண்றது கேட்டா உங்களுக்கு எந்த உருவம் வேணாலும் அந்த உருவத்தை அம்பாள் எடுத்துக்கொள்வாள் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு எதை கரெக்டா சொல்றது, ஒவ்வொரு ரூபம் வரணுமையானால் ஒவ்வொரு ஸ்வரூபம் வேணும். ஒவ்வொரு வேலை உங்களுக்கு இந்தந்த ஆசையோட வந்ததுன்னா அந்தந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக அம்பாளை அந்தந்த உருவமாக தாங்கள் தியானம் பண்ணணும். அதான் இங்க சொல்றது. இப்ப பாப்போம், கௌரி சியாமா இத்தியாதி விரோதா உத்பாவிய மூர்த்தி பேதேன தியான பேதேனவா வியவஸ்தா உபபத்தே. மூர்த்தி பேதத்துவம், அம்பாள் உட்கார்ந்து இருக்கா போல ஒண்ணு, நின்னுட்டு இருக்கா போல ஒண்ணு, இப்படி பல ரூபங்கள்ல சொல்றா பார்த்தீங்களா. அந்தந்த ரூபத்துல நீங்க தியானம் பண்ணலாம். இல்லைன்னா என்னென்ன கலர்ல அம்பாள் இருக்கா, காளியாக தியானம் பண்ணலாம், கருப்பாக அம்பாளை தியானம் பண்ணலாம் காளி ஸ்வரூபமாக. லலிதா திரிபுர சுந்தரி சிவப்பா இருக்கிற கலரோட தியானம் பண்ணலாம். கௌரி பார்வதி வெளுப்பா தியானம் பண்ணலாம். சரஸ்வதி வெளுப்பா தியானம் பண்ணலாம். அந்தந்த தியானம் அம்பாளை எந்தெந்த உருவத்தோட எந்தெந்த கலரோட இருக்கிறதா தியானம் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தா போல மனுஷனுக்கு பலம். இது ஒரு ரகசியம், சாதாரணமா தெரியாது. அதான் சொல்றாரு த்ரூயதேகா. இது பாட்டுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கல, உபனிஷத்துல எங்கேயாவது இருக்கா? உபனிஷத்துல இருந்தா தானே பிரமாணம்னு சொன்னேன். அதான் சொல்றாரு தத் யதா மகாரஜனம் வாசா யதா பாண்ட்வாவிகம் யதா இந்திரகோபா. மகாரஜனம் வாசா மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடியதான வஸ்திரம், அல்லது யதா பாண்டு ஆபிகம் வெளுப்பாகவும் பிரவுனும் கலந்திருந்ததான வஸ்திரம். யதா இந்திரகோபா இந்திரகோபம் சிவப்பான வஸ்திரம். இப்படி பல கலர்ல அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை தியானம் பண்ணலாம். அதுக்கு சொல்ற ஸ்மர்யதேத சாந்தா தவளவர்ணாபா மோட்ச தர்ம பிரகல்பனே. அம்பாள் சாந்தமாகவும் வெள்ள கலர்லாக இருக்கிறதாகவும் தியானம் பண்ணலையானால் மோட்சம் கிடைக்கும். மோட்சத்துக்கா தியானம் பண்றவா எப்படி தியானம் பண்ணணும்? வெள்ள வஸ்திரமாக அம்பாள் வெளுப்பா இருக்கிறதாகவும் நவள வர்ணமாக இருக்கிறதாகவும் சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறதாகவும் உக்ரமா இருக்கக்கூடியதான பார்க்க. துர்கா தேவி எல்லாம் தியானம் பண்ணக்கூடாது. துர்கா காளி இவள் இல்லைன்னா அது வேற பிரயோஜனத்துக்கு. மோட்சம் மட்டும் வேணும்னு நினைக்கிற வாழ்க்கை பரம சாந்த ஸ்வரூபமாக அம்பாளை தியானம் பண்ணணும். அதே போல வெளுப்பா இருக்கிறதா தியானம் பண்ணணும். சாந்தா தவளவர்ணாபா மோட்ச தர்ம பிரகல்பனே. ஸ்ரீவஸ்யே ராஜவஸ்யேச்ச ஜனவஸ்யேச்ச பாட்டலா. ஜனங்களை எல்லாம் நமக்கு அடிமையாக இருக்கும்படி நாம் சொன்ன பேச்சு கேட்கிறா போல அவளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான நிலையில இருக்கணும்னு யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கு சிவப்பு வர்ணமான அம்பாளை தியானம் பண்ணணும். ஒரு கமாண்டர் ஆகணும், ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவாள் எப்படி தியானம் பண்ணணும்? அம்பாளை சிவப்பு வர்ணமா இருக்கிறதா தியானம் பண்ணணும். ஸ்ரீவஸ்யே ராஜவஸ்யேச்ச ஜனவஸ்யேச்ச பாட்டலா. நிறைய காசு வரும் சார் உலகத்துல. மனுஷாளுக்கு எது முக்கியம்? காசு தான் முக்கியம். உள்ள இருந்ததுன்னா அதுக்கு பிராணம்னு பேசு. அந்த பிராணமே சரீரத்துக்கு
சரீரத்துக்கு வெளில போயிடுச்சுன்னா போனோம்னு சொல்லாது. சரீரத்துக்கு வெளியில அது மாதிரி முக்கியமா இருக்கிறது என்னன்னா பணம். அது பிராணம். உள்ள இருந்தா பிராணம், வெளியில இருந்தா பணம். அதுல தானே எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் போயிட்டு இருக்காரோ இல்லையா? அப்படி காசு வேணும்னா மனுஷன் எப்படி தியானம் பண்ணும்? எல்லோ கலர்ல இருக்கிறதா தியானம் பண்ணுங்கன்றது. பீசா தனஸ்யம் பக்தவும். அதுக்கப்புறம் கிருஷ்ணா மாரண கர்மணி. சத்ருநாசம் வேணும் அப்படின்னு சொன்னா அம்பாள் கருப்பா இருக்கிறதா காளியா தியானம் பண்ணுங்க. பப்ரு வித்வேஷனே புரோக்தா. சத்ருக்கள்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடணும், நம்ம கிட்ட வரப்படாது அப்படின்னா பிரவுன் கலர்ல பப்ருன்னா பவுன் பிரவுன் அதே மாதிரி இருக்கு இல்லையா? பப்ரு வித்வேஷனே புரோக்தா சுங்காரே பாடலக்ரதி. மன சந்தோஷமா இருக்கணும், மேலும் மேலும் ஆனந்தமா இருக்கணும். நீங்க எங்க இருந்தாலும், கிரகஸ்தனா இருந்தாலும், பிரம்மச்சாரியா இருந்தாலும், வானப்பிரஸ்தனா இருந்தாலும் மன சந்தோஷமா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். அப்படின்னு சொன்னா என்ன? பாட்டால அக்கிருதி, வெளுப்பும் சிவப்பும் கலந்ததான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதில் தியானம் பண்ணுங்க. சந்திரபீடாம் சதுரவதனாம் சஞ்சலா பங்கலீலாம் குந்தஸ்மேராம் குச்சபரணதாம் குங்குமோத்யூத பிருங்காம் மாராராதேர் மதன சிகினம் மாம்சலம் தீபயந்தி காமாட்சியும் தாம் கவிகலகிராம் கல்பவல்லி முபாசே குந்தஸ்மேராம். அந்த மல்லி மொட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த மல்லி மொட்டும் கொஞ்சம் சிவந்ததாகவும் இருக்கிறதாக அம்பாள் அந்த கலர்ல தியானம் பண்ணுதான். அப்ப என்ன ஆகும்? மோட்சமும் கிடைக்கும். கவிகுலகிராம் கல்பவல்லி முபாசே. எல்லா ஆசைகளும் தானா நிறைவேறும். அப்படி அம்பாளை தியானம் பண்ணுங்கிறார் மூக்க பஞ்சசத்தில. அதே மாதிரி வித்வேஷனே புரோக்தா சுங்காரே பாடலாக்கிருதி சர்வவர்ண சர்வலாபே. எல்லாம் கிடைக்கணும்னா எந்த வர்ணம் வேணா தியானம் பண்ணுங்க, ஒண்ணும் இல்லை. அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படியும் தியானம் பண்ணல. ஜேயா ஜோதிர்மயி பரம். இது என்ன சர்வவர்ணம்னா முகத்துல வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, மஞ்சளா இருக்குன்னா அது என்ன மாடு மாதிரின்னா இருக்கா? ஒரு ஸ்வரூபம் இருக்க வேண்டாமா அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஜேயா ஜோதிர்மயி. அந்த தீப்தமாக ஒரு தீபத்தினுடைய சிக்கை இருக்க பத்தல, அந்த ஒளி அது மாதிரி தீபச்சுடர் மாதிரிதான ஒரு வர்ணம் இருக்கிறதா தியானம் பண்ணினா எல்லாமும் கிடைக்கும். சர்வவர்ணா சதாலா சர்வலாபே ஜெய ஜோதிர்மயி பரம். இதெல்லாம் ரொம்ப ரகசியமானது. எப்படி தியானம் பண்ணணும் அம்பாள? இது முதல்லயே சொல்ல வேண்டாமா? ஸ்ரீமாதாங்கிற நாமாவில சொல்லிருந்தா தியானம் பண்ணிருப்போமேன்னு அப்படிதான் பேசவில்லை. இப்பதான் சொன்ன மேல இன்னுமே தியானம் பண்ணல. முன்னால சொல்லலையே பின்னால தியானம் பண்ணா போல. போன வாரம் பிரியாங்கிற நாம எத்தனை பேர் வருது? 4-5 பேர் தான் எழுதியிருக்கா. மீதி பேர்ல ஹோம்ஒர்க் கொடுத்த வாத்தியாரே பண்ணுவார். அப்படித்தானே நமக்கு வழக்கம். ஆனா இது எதுக்குன்னா ஒரு புஸ்தகம்னு ஒண்ணு பார்த்தோமே, ஆனால் எத்தனை தரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்க்கணும். அதே போல அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும்? அந்த ஸ்வப்பிரகாசமான தீபச்சுடர் மாதிரி தியானம் பண்ணா எல்லா லாபமும் கிடைக்கும். மோட்சம் வேணும்னு நினைக்கிறவா வெளுப்பா இருக்கிறா தியானம் பண்ணுங்க. நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறவா இந்த மாநிலம்னு சொல்றேல அப்படின்னு தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தட்சிணா தட்சிணா ராஜ்யா தரஸ்மேர முகாம்புஜா. அவளுடைய சுரூபம் தட்சிணா அதட்சிணா ராஜ்யா. அம்பாளை 2 விதமாகவும் தியானம் பண்ணலாம். 2 விதம்னா எப்படி? புத்திசாலிகளும் தியானம் பண்ணலாம். தட்சிணான்னு சொன்னா புத்திசாலிகள் அர்த்தம், கிளவர் பீப்புள். ஒரு தரம் சொன்னா போறோம் சார், அப்பயும் முடிச்சுக்கிறான் சார். ஜென்மம் முழுக்க மறக்க மாட்டேங்கிறான்னா அது என்னத்தான் மேதா சக்தியோ, ராட்சச ஞாபக சக்தி. அது என்ன பண்றது? ஞாபக சக்தி அப்படி எந்த நுட்பத்துல எங்க பேசினாலும் சொல்லிவிடுறாரு. 1000 கதை 1000 பாட்டை ஞாபகம். என்ன மனுஷன் சார் நீங்க அப்படிங்கிறதும் அது மாதிரி குசலாலும் அம்பாளை தியானம் பண்ணலாம். ஏனோ தானோ எதை சொன்னாலும் நேற்று சொன்னது கூட இன்னைக்கு மறந்து போயிடுறான், எதுவும் ஞாபகம் இல்ல. அப்படி இருக்கிறவாலும் அம்பாளை தியானம் பண்றான். தட்சிணை அதட்சிணைக்கு ஆராய்ச்சா. இன்னாருதான் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணு, இன்னார் ஸ்தோத்திரம் பண்ணப்படாது இல்ல, எல்லோருக்கும் பலத்தை கொடுப்பாள். அதான் தட்சிணையா. தட்சிணை குசலை ஆராய்ச்சா. யாகத்துல தட்சிணை கொடுத்து அம்பாளை ஆராதனம் பண்றது கர்மகாண்டத்துல.
இல்ல உபாசனா காண்டத்துல மந்திர ஜபம் பண்ண பண்ண புத்தி கூர்மையாகும். அந்த புத்தியானது கூறாகி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னா மத்தியம் மேதாம் பிரஜாம் பிரயச்சத்வா. எனக்கு மேதையும் கொடு பிரஜையும் கொடு. மேதாம்னா என்ன அர்த்தம்? ஞாபக சக்தி. ஒரு தரம் படிச்சது அப்படியே பிரிண்ட் ஆயிடும், எப்ப கேட்டாலும் ரெடியா வந்துடும். கம்ப்யூட்டர்ல அப்படியே ரீகால் மெமரின்னு டக்குன்னு வருதோ இல்லையோ அதே மாதிரி வந்துடும். இதுக்கு மேதா சக்தின்னு. சமயத்துக்கு தகுந்தா போல பேசிட்டு தப்பிச்சுட்டு வரக்கூடியதான சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன சக்தின்னு பேரு, அதுக்கு பிரஜா சக்தி. ஒரு குழந்தை பீச்சுக்கு அழைச்சிட்டு போனார், குழந்தை 8 வயசு குழந்தைய. அந்த குழந்தைய அவன் கேட்டா இந்த சமுத்திரத்தை எப்படி வந்ததுன்னா, அது சகரபுத்திராலாம் நோண்டினாரப்பா, 10,000 பேர் நோண்டினான். அவனுக்கு 10,000 ஒரு சாதாரண நம்பர் தான் நினைச்சுக்கலாம். நிறைய ஜனங்கள்லாம் நோண்டிட்டு இருக்கா, அப்படிதான் பெரிய சமுத்திரம் வந்தது. அதுக்கப்புறம் கேட்டாரு, ஆமா நம்ம ரோட்ல ஒரு சின்ன ஒரு டீ போடுறதுக்காக ஒரு சின்னதை நோண்டுறான், அதுக்கப்புறம் அவ்வளவு மண்ணு வெளியில இந்த பக்கம் போடுறானோ இல்லையோ, இந்த சமுதிரம் நோண்டினா எவ்வளவு மண்ணு எடுத்திருக்கிறான், அது எங்க போட்டான்? இவர் மாட்டான், எங்க போடுறது எங்க போட்டிருக்கான்னு கேட்டான். கொஞ்ச நேரம் பார்த்தாரு, இந்த சமுதிரத்துக்கு அக்கறையில போட்டான். அக்கறை எங்கே இருக்கு, உனக்கு அக்கறையில போயிட்டு வந்தாரு. என்ன பண்றது, இது நகமோ? நகம் இல்ல. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த சந்தர்ப்பத்துல சமாதானம் சொல்லி மனசு நோகாம போட்டு வந்த பார்த்தீங்களா, இது மாதிரி சொல்றதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு பேரு. விவகாரம் என்ன, இது போல சொல்றதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு பேரு, இதுக்கு பிரஜான்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல மேதான்னா ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி, பிரஜான்னு சொன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த ரெண்டையும் கொடுக்கிறார் தட்சிணாமூர்த்தியானவர். மேதா பிரஜா ரெண்டையும் கொடுப்பார். ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே யோவதே தத்து நித்தரதே வாணி ஜன்னுகன்யா பிரவாகம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறத ஹயக்ரீவோபாசனையில வரும்னு மந்திர சாஸ்திரம் சொல்றது. அந்த ஹயக்ரீவோபாசகர் உபாசனம் அவர் வாய தருந்தான்னா கங்கா பிரவாகம் மாதிரி வருமா, அது ஒரு விசேஷம். அது மாதிரி புத்திசாலிகளா இருக்கிறவாளும் அம்பாளை உபாசனம் பண்ணலாம், சாதாரணமா இருக்கிறவாளும் உபாசனம் பண்ணலாம். தட்சிணையா தட்சிணைஹி குசலைஹி ஆராத்யா. தட்சிணைஹி பண்டிதைஹி அதட்சிணைஹி மூர்க்கைஷ்ட. பண்டிதாளா இருக்கட்டும் அல்லது மூர்க்காளா இருக்கட்டும், எல்லோரும் வா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தட்சிண மார்கோபாசகேன வாம மார்கோபாசகேன வா கா இதி வா. தட்சிண மார்க்கம் வைதிக மார்க்கம் வேத மந்திரங்கள்ல சொன்ன மாதிரி நித்திய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி காலமுறைந்து சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபத்தை பண்ணி தேவத பூஜைகள்லாம் பண்ணி பஞ்சாயத்தனங்கள்லாம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அம்பாளுடைய மந்திரத்தை விடாம உபாசனம் பண்றது. இது ஒரு மார்க்கம். நம்ம எந்த ஆகாரத்தை உட்கொள்றோமோ அந்த ஆகாரத்தை மட்டும் கொடுத்து மடியாக ஆகாரத்தோட உபாசனம் பண்றதுங்கிறது தட்சிண மார்க்கம் இல்லது சமய மார்க்கம். இன்னொரு மார்க்கம் எப்படின்னு, எது வேணாலும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம், எப்படியாவது பண்ணலாம்னு. இப்ப வேடர்கள்லாம் இருக்கா, அவ என்ன பண்றா, அவ வேட்டையாடித்தானே சாப்பிடுறா, அவ மத்தியாதிகள்லாம் சாப்பிடுறாளோ இல்லையா. அப்ப அவளுக்கு நீங்க எப்படி இருக்கணும், காலம் காயத்ரி மந்திரம் சொல்லணும்னு அவ்வளவுதான் கிருஷ்ணார்பணம். அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் ஓடி போயிடும். இவன் எப்ப வேட்டாடுறது எப்ப சாப்பிடுறது, அவன் என்ன சாப்பிடுறானோ எப்படி இருக்கானோ அவன் அப்படி உபாசனம் பண்ணிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆச்சாரம், அவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சாரம். எப்படியாவது அம்பாளை பூஜை பண்ணலாம், அப்படியாது. அம்பாள் எல்லாருக்கும் காமன் தானே, அப்படி. இது ஒண்ணு இல்ல. எத்வா மூணாவது அர்த்தம், கேவல கர்ம ஜிஜ்ஞாசவா தட்சிணாக யுச்சந்தே. வெறுமன கர்ம மார்க்கத்திலேயே இருக்கிறவா, யாகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும், ஜபம் இப்படியே இருக்கா பார்த்தீங்களா. இப்படி இருக்கிறவாளால பூஜை பண்றதுன்னு ஒண்ணு. வெறுமன அம்பாளை தியானம் பண்ணி உபநிடதங்கள்லாம் வாசிச்சுட்டு அப்படி இருக்கிறவா பூஜை பண்றது. ஸோ கர்ம மார்க்கம் ஒண்ணு, ஞான மார்க்கம். இந்த ரெண்டையும் ஈசாவாஸ்யோபனிஷத்துல சொல்லியிருக்கேன். ஈசாவாஸ்யோபனிஷத்துல சொல்லும் பொழுது ரெண்டு மார்க்கத்தை சொல்லி, அந்தந்தம் அப்பிரவிசந்தே அவித்யாம் உபாசதே ததோ பூய இவ தே தமோ யவ வித்யாயாகம் ரதாஹ.
அந்தந்தம பிரவிசந்தி அவித்யாமுபாசத்தை கர்ம மார்க்கத்திலேயே இருந்துருக்கான். எந்நேரமும் இந்த யாகம் பண்ணுவேன், அந்த யாகம் பண்ணுவேன், அங்கே போடுவேன், அந்த ஹோமம் பண்ணுவேன், இப்படி இதுல மட்டும் இருக்கான். பார்த்தீங்களா, இவன் ஒரு வழி. இவன் மரணானந்தரம் எங்கே போறான்? சொர்க்க லோகத்துக்கு போறான். கார் இருக்குன்னு அங்க. ஏன் சார் பவர் ஃபெயிலியரா? அப்படி இல்லை. அந்த ஊர்ல மீது எல்லா போகங்களும் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு, வேதாந்தம் மட்டும் கிடையாது. அங்க தேடினாலும் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு. நமக்கும் அங்க கேட்கறதுக்கு டைம் இல்லை, இங்கேயே டைம் இல்லை. என்னதான் இந்த டிவின்னு ஒரு திருவிக்ரம அவதாரம் வந்துட்டு பார்த்தீங்களா, சமயமே இல்லை. யாரு எப்ப பார்த்தாலும் மத்தியானம் 2 மணிக்கு கிளாஸ் வச்சுட்டா அப்பதான் சார் சினிமா ஆரம்பம். நூன் ஷோங்கிறான், செகண்ட் ஷோங்கிறான். நல்ல சினிமா வர்ற நேரத்தில் கிளாஸ்ல வச்சேன். ஒருத்தர் கூப்பிட்டா ஆரம்பிக்கிறது. நான் கிளாஸுக்கு வர முடியாது, ஏன்னா எனக்கு அது ரெஸ்டிங் டைம் சார். மத்தியானம் 3 மணிங்கிறது தூங்குற சமயம் கிளாஸுக்கு வர முடியாது. சாயங்காலம் 6 மணி பீச்சுக்கு போற டைம் கிளாஸ்க்கு வர முடியாது. ராத்திரி 8 மணி அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது சீரியல்லாம் இருக்கும், அதை பார்க்க முடியும். எப்பதான் வர முடியும்னு அது கிளாஸுக்கு அது லாஸ்ட் வந்து பார்ப்போன்ட்டு வரமாட்டேன்னு சொல்ல, வரணும்னு ஆசை இருக்கே, வரல. இப்படி சில பேருக்கு ஞான மார்க்கத்துல கஷ்டம், சில பேருக்கு கர்ம மார்க்கம். அது பண்ணணும், இது பண்ணணும், கோவிலுக்கு போகணும், குளம் வெட்டணும், அது பண்ணணும், நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும் சார். வேண்டான்னு சொன்னேன்னு இவை எல்லாம் பண்ணா ஸ்வர்கலோகம் கிடைக்கும். ஸ்வர்கலோகத்துல எல்லா விதமான போகங்களும் இருக்கு. ஆனா வேதாந்தம் மட்டும் 0. கேட்க முடியாது, சொல்றதுக்கு ஆள் இல்ல, கேட்கறதுக்கு ஆள். அதை விட என்னடா இந்த உபாசனை பண்றதா இருக்க பார்த்தீங்களா, இவா விஷ்ணு உபாசனம், சிவோபாசனம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்தந்த லோகத்துக்கு போனா என்னாச்சுன்னா இதை விட அதிகமான போகங்கள். ஆனா என்ன வேதாந்தம் மட்டும் வர என்ன பண்ணணும் அப்படின்னு வித்யாஞ்ச அவித்யாஞ்சயத்வேதௌபயதஸ்ஸா கர்மாக்களையும் பண்ணணும். சந்தியாவந்தனம், தேவ பூஜை இதெல்லாம் விட்டுவிடாது. கொஞ்சம் ஜபம், காயத்ரி ஜபமாவது பண்ணலாமே, ராமகோட்டியாவது எழுதலாமே. பண்றது இல்லையே. ஜனங்களுக்கு பகவான்னு சொன்னா ஏதோ காலமாக ஹலோ அப்படின்ட்டு குட் மார்னிங் சொல்ற போல 2 நிமிஷம் பகவான் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர, அவ்வளவுதான். ஸ்கூட்டர்ல வேகமா போயிட்டே இருக்கான். கபாலீஸ்வரர் கோவில் இருக்குன்னு அப்படி இந்த கன்னத்துல போட்டுக்கணும் யாரு சொல்லு தெரியல. என்னமோ இப்படி ஏன்னா மகாபக்தன் சார் அவன். அந்த பக்கம் போற பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போறான். என்ன பண்றது? ஜனங்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. என்ன பண்றது? இப்படி வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எத்தத்வேதௌபயதஸ்ஸா அவித்யா மிருத்யும் தீர்த்வா இந்த கர்மாக்களை பண்றதுனால லோகத்துல வரக்கூடிய மனசு, லோக லௌகிகமான விஷயங்கள்ல போகக்கூடியதான எண்ணங்களை விட்டு வித்யா அமிர்த முச்சதே, வித்யா உபாசனத்தினாலையும் ஞானத்தினாலையும் மோட்சத்தை அடைகிறான். அப்படி கர்ம மார்க்கம்னு ஒண்ணு, ஞான மார்க்கம்னு ஒண்ணு. அந்த கர்ம மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கு தட்சிணாள்னு பேரு, ஞான மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கு அதட்சிணாள்னு பேரு. அதான் சொல்றாரு வித்யா ததரோஹந்தி எத்திர காமா பராகதா. வித்யா ததாரோஹந்தி ஞானத்தினால அந்நிலையை அடைகிறார்கள். அந்த பரமேஸ்வரி ஞானத்துல, ஏன் பரமேஸ்வரி ஞானம்னு அம்பாளை பூஜை பண்ணினா சிவஞான பிரதாயினி. போன தடவை அம்பாளுக்கு என்னென்ன பிரீத்தின்னு சொன்னமோ இல்லையோ, அதே போல அம்பாள் என்ன கொடுப்பாங்கிறது சாஸ்திரநாமத்துல பார்ப்போம். சில நாமக்கள், எத்தனை நாமாக்கள் அம்பாள் என்ன கொடுக்கிறாளா? மோட்சப்பிரதா, அப்புறம் சிவஞான பிரதாயினி, சிவஞானத்தை கொடுக்கிறான். அந்த பரமேஸ்வர ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, அது மனுஷனுக்கு என்ன பண்ணும்? மோட்சத்தை கொடுக்கும், பரம சாந்தியை கொடுக்கும். அவர் கூத்தாடின்னு தான் இருப்பார். ஆனால் கூத்தாடினாலும் அவர் என்ன காமிக்கிறார் தெரியுமா? அந்த தன்னுடைய பாதத்தை கையால காமிக்கிறது. வேற இங்கேயும் எங்கேயும் பார்க்காதீங்க, இங்க பாருங்க. ஒரு பாதமானது கீழே தொட்டு இருக்கு, ஒரு பாதம் அந்தரிஷத்துல இருக்கு. அந்தரிஷத்துல இருக்கக்கூடியதான பாதத்தை அப்படியே கை நோக்கிட்டு பார்த்துட்டு இதை கவனியும். இதுக்கு ஆதாரமே மகிம்னி அதவான மகிம்னி அப்படின்னு இந்த பாதத்தை பிடிச்சுங்க நீங்க க்ஷேமத்தை அடையலாம் அப்படின்னு காமிக்கிறாரா நடராஜர். அதனால்தான் விசேஷமாக அந்த வடிவத்துக்கு ரொம்ப விசேஷம் தந்திரங்கள்லாம் சொல்லி இருக்கு. அது மாதிரி விஜயாதரா ஹோந்தி யசகாமப்பராகதா படிப்புனால ஞானத்தினால அந்நிலையை அடைகிறார்கள்.
எங்கு காமா பராகதா, எல்லா ஆசைகளும் எங்கே ஒடுங்கி விட்டனவோ. ந தத்ர தட்சிணாயந்தி நா வித்வாம்சஸ்தபஸ்வினா, ந தத்ர தட்சிணாயந்தி, தட்சிண மார்க்கத்துல இருக்கிறவா கர்மாக்களை மட்டும் பண்றவா அந்நிலையை அடையிறது இல்லை. அயல் கர்மாக்களும் வேணும். எது வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்ணணும், எது வரைக்கும் ஜபம் பண்ணணும், எது வரைக்கும் நல்ல விஷயங்களில் ஈடுபட்டணும், அந்த ஞானம் வர பர்யந்தம். ஞானம் வந்துருச்சுன்னா தானா விட்டு போயிடும். சரீரமே நான் எனக்கூடியதான தோற்றம் இல்லாத போயிடும். அது வரைக்கும் நல்ல காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும். ந தத்ர தட்சிணாயந்தி ந வித்வாம்சஸ்தபஸ்வினா இதி ஸ்ருதோ ததா வியாக்கியான தர்சனாத். அதட்சிணாः பிரம்மவிதா, அதட்சிணாள்னா வளையற பிரம்மஜானிகள். தாபியாம் ஆராத்யா, பிரம்மஜானிகளும் தனக்க சனந்தன சனத்குமாரி வாழ சனத்குமார சம்ஹிதான் இருக்கு. அம்பாலை எப்படி உபாசனம் பண்ணி தியானம் பண்ணும் அவர் தந்திரம் தெரிவிக்க. அப்படி மகான்கள்லாம் ஞானிகள்லாம் தூர்வாசர் பிரம்மஜானி அவர் எழுதியிருக்க. அப்படி பல கிரந்தங்கள் ஞானம் வந்த பிறகும் அம்பாளை பத்தி எழுதின கிரந்தங்கள் உண்டு. இது நம்ம இங்கே சொல்றோம், பகவான் வாயை விட்டு சொல்லுங்க. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஸ்துதி நோர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரர்கார்த்தே ஞானீச்ச பரதர்ஷபா. சதுர்விதா பஜந்தே மாம், 4 விதமான மனுஷால் என்ன தியானம் பண்றார். என்ன அவெல்லாம் சுக்ருத்தினா புண்ணியம் பண்ணினவா. அம்பாளை நினைக்கணும்னாலே ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும். இத மந்திர உபதேசம் இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்னு. அம்பாளை தியானம் பண்ணணும், மனசால நினைக்கணும்னு சொன்னாலே பல ஜென்மால புண்ணியம் இருந்தா தான் வரும். பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே அப்படின்னு. அதுல 4 பேர் 4 விதமான 4 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் என்ன தியானம் பண்றாளா. யார் சுவாமி அவ? ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரர்கார்த்தே ஞானீச்ச பரதர்ஷபா. ஆர்த்தா, கவலை வந்த பிறகு அதுக்கப்புறம் பகவான் உபாசனம் பண்ற. ஆர்த்தா, ஒரே கவலை, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு தெரியல. இருந்தா தேவையில்லையா இல்ல தூக்கு போட்டு பிராணம் போயிட்டா தேவையில்லை. அப்படி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. நமக்கு தான் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுதுன்னு அவன் அழறாங்க. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம புராணங்கள்ல எவ்வளவு கவலை இருந்தது. ஒரு முனிவர் வந்தார் வீட்டுக்கு. அப்பா அந்த முனிவருக்கு எல்லா சேவையும் பண்ணுன்னு சொல்லிட்டாரு குந்திக்கு. சரின்னு பண்ணின. ஏதோ போயிட்டு சௌக்கியமா இருமான்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் அக்ஷதை போட்டு போயிட வேண்டியதானே இந்த தூர்வாசர். என்ன பண்ணினா, ஒரு மந்திரத்தை உபதேசம் 8 வயசு பொண்ணுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு போயிட்டேன். அவர் என்ன பண்ணினார், இந்த அம்மாவுக்கு ஆசைக்கார ஒருத்தர் இருக்காரு பாண்டுராஜான்னு வரப்போறார். அவருக்கு புத்திரோத்பாத சாமர்த்தியம் இருக்காதுங்கிறதுக்காக இவளுக்கு குழந்தைகள் வேணுங்கிறதுக்காக இப்பே பண்ணிட்டார் அவர். மகான்கள் அப்படி நமக்கு என்னென்ன தோஷம் வருமோ அதெல்லாம் போக்குறதுக்கு முன்னாலேயே கொடுத்துருவார். நமக்கு தெரியாது நாளைக்கு வரக்கூடியதான துன்பத்துக்கு பரிகாரம் இன்னைக்கே பண்ணி கொடுக்குறோம். அவளுக்கு தான் ஞானிகள் உபாசகால் பேர். அவளை கோச்சிக்க கூடாது. நீங்க அப்படி பண்ணார். இந்த அம்மா சும்மா இருக்க வேண்டியதுதானே. அந்த அம்மா அவர் அப்படி போனதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தார் மந்திரத்தை. அவரும் எப்படி எல்லாமும் பூர்த்தி சித்த மந்திரமா கொடுத்துருக்கார். தெரியாது பொண்ணுக்கு. சூரியனை நினைச்சா எதிர்க்கிறது, சூரியன் எதிர்க்க வந்தார். என்ன வேணும்னு கேட்டார். நான் ஒண்ணும் இல்லை தொகை, சும்மா தான் கூப்பிட்டேங்க. எப்படி இருக்கும் பகவானுக்கு கூப்பிட்டு எதிர்க்க வந்தவர் என்ன வேணும்னு கேட்டா, ஒன்னும் இருக்குன்னா ஆசைப்பட்டு சும்மா தான் கூப்பிட்டேன். 8 வயசு குழந்தை என்ன சார் சொல்லுவதுக்கு, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சொன்னார், இந்த மந்திரத்துக்கு பிரபாவம் குழந்தை பிறக்கிறதான் நான் உனக்கு குழந்தை கொடுத்துட்டு போறேன்னு சொன்னார். என்ன பண்ணுவான்? குழந்தை வந்து சார் கண்ணன்னு பிறந்தார். என்ன பண்றது, வேற வழி இல்லை. பெட்டியில போட்டு தோழி எல்லாம் சொன்னா, உனக்கு கெட்ட பேர் வந்துடும், ரொம்ப கஷ்டம், பெட்டியில போட்டு நதியில போட்டுருந்தேன். அன்னைக்கு போட்டா அன்னையில இருந்து ராத்திரி கண்ணை மூடினா குழந்தைதான் ஞாபகம். எப்படி இருக்கும்? போச்சுன்னா அதுக்கு மேல தூக்கமே போச்சு. 1 நாள் 2 நாள்ல தானா ஒரு 2 நிமிஷம் தானா தூங்கினார். தூக்கமே தவிர ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் பாண்டராஜா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தர்மராஜா இவெல்லாம் பிறந்தா, பீமன் அர்ஜுனன். என்னைக்கு இவ பிறந்தாலும் அன்னைக்குல இருந்து அடிஷனல் ப்ராப்ளம். பூர்வஜன் மற்றதம் பாப்பம் புத்திர ரூபேண பாததே. என்ன பாப்பம் பண்ணினேனோ இந்த குழந்தை. என்ன சுவாமின்னு பீமன் விளையாட போனா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் நிச்சயம் இல்லை. வருவான்னு நிச்சயம் இல்லை.
100 துரியோதனாதிகள் எப்போதுமே அவனை கொல்வதற்காக ரெடியா இருக்கா. அவனை கழுத்துல கல்ல கட்டி நதியில தள்ளியிருக்கா. அவனுக்கு விஷத்தை கொடுத்திருக்கா. எத்தனையோ தரம் அடிச்சிருக்கா. ஆனா பின்னால அடிச்சாலும் முன்னால திரும்பி ஒரு அடி இருக்கா. அவனுக்கு ஒரு வாரம் எழுந்துக்கல. அப்படி இருக்காம இருந்தாலும் அம்மாவுக்கு பயம்தானே. கடைசியில என்னடா அதோட ஒழிஞ்சு போயிடுதுன்னு பார்க்கல. இந்த கர்ணன் இந்த 5 பாண்டவாளுக்கு ஆப்போசிட் சைட்ல நிக்கிறான். நான் அர்ஜுனனை கொண்டு விடுவேங்க. அர்ஜுனன் கர்ணனை கொண்டு வேண்டும். இந்த ரகசியம் சொல்லக்கூடாது. இவன் அவனை கொன்னாலும் தனக்கு தான் கஷ்டம், அவன் இவனை கொன்னாலும் தனக்கு தான் கஷ்டம். என்ன சார் இந்த கஷ்டங்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியும் உங்களுக்கு? என்னமோ நம்ம கஷ்டம் தெரியல. வேண்டாம் ஆத்துல இருன்னு சொன்னா ராமன் சீத்தையே நீ சௌக்கியமா இரு, மாமியாருக்கு மாமனாருக்கு சர்வ் பண்ணிட்டாரு. ராஜா ஆஸ்தானத்துல உனக்கு ஒண்ணும் கவலை. என்னத்தானே நான் காட்டுக்கு போச்சேன்னா உனக்கு என்ன ஆனந்தமா இரு, 13 வருஷம் திரும்பி வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா கேட்கல. அவர் விட்டு ஒரு க்ஷணம் இருக்கப்படாதுன்னு பின்னாலேயே போனேன். காட்டுல போனேன். அங்க இருக்கிற நேச்சுரல் சீனரி ஏதோ ஹனிமூன்ல போய் 2 வருஷம் பார்த்துட்டு வரல 2 நாள். அது மாதிரி நினைச்சுன்றது. அங்க போனா ஒரே பயம். என்னமா என்ன ஆகும் தெரியல. ஏதோ லக்ஷ்மணனும் பக்கத்துல இருந்தான் காத்துன்றதான் தூங்காம ஆச்சு. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு அந்த ராவணன் எடுத்துன்னு போனா அங்க லங்கையில வச்சான். ராமன் என்ன காப்பாத்துவாரா காப்பாத்த மாட்டாரா, நான் இங்க இருக்கிறது தெரியுமா தெரியாதா, நமக்கு இவ்வளவுதான வாழ்க்கை என்ன ஏதுன்னு தெரியாம ஒரு அட்ரஸ் கிடையாது, ஒரு செல்போன் அப்பெல்லாம் கிடையாது, செல்போன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பகவானே நினைச்சுட்டு இருக்கா அவ்வளவுதான். அந்த கஷ்டத்துக்கு முன்னால் நமக்கு இருக்கிறது ஒரு கஷ்டமான்னு ஏதோ ஒரு 5 நிமிஷம் சண்டை வரும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லை. இந்த வயசான காலத்துல ஒருத்தர் கேட்காம ஒன்றும் கிடையாது. அவ்வளவு இது கஷ்டமா அது கஷ்டமா யோசனை பண்ணி பாருங்க. நமக்குத்தான் கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம் வந்துட்டே இருக்க. ஒவ்வொரு கஷ்டம் உங்களுக்கு வரல என்ன இருக்கு. அந்த குந்தி தேவி இதெல்லாம் பண்ணி தர்மபுத்திர பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன்னு கேட்கிறேன். தர்மபுத்திரம் நான் இது கிருஷ்ண பரமாத்மா எங்க ஊருக்கு போயிட்டு வரட்டுமே அப்படின்னு கேட்கிறேன் அத்தைய. குந்தி சொன்னா போயிட்டு வாப்பா, ஆனா எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். என்ன வரம் அப்படின்னு கேட்கிற. எனக்கு இது மேல வாழ்க்கையில துன்பத்துக்கு மேல துன்பம் வந்துட்டே இருக்கணும், இந்த வரத்தை கொடுத்துட்டு போன. நம்ம வம்பா இருக்கு. துன்பத்துக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இல்லையாது. சந்தோஷம் வேணா கொடுப்பேன், அதை கொடுப்பேன். நான் துன்பத்தை கொடுன்னு கேட்டா எங்கேயாவது பகவான்கிட்ட ஸ்டாக் இல்லாத விஷயம் இதை கேட்கறியே. இல்ல, நான் துன்பமா இருக்கும் பொழுது உன்னை நினைச்சேன், ஒரு ஆறுதலா இருந்தது. துன்பமா இல்லைன்னா இந்த மேல மறந்துடுவேன் உன்னை. ஏன்னா எனக்கு இதுதான் வழக்கம். ஆனா உன்னை மறந்துடுவேன், அது வேண்டாம். ஆகையால் ஜகத்குரு அப்படின்னு கேட்டாரு. அப்படி துன்பம் வந்தாதான் பகவான தியானம் பண்றதுன்னு சில பிரகதிகள் இருக்கு. அவைகளுக்கு ஆர்த்தம்னு எனக்கு இது வேணும் அது வேணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க பார்த்தா சில பேர் அவளுக்கு ஜிக்ஞாசு அப்படின்னு சில பேர். பிரகலாதன் இப்படி எல்லாம் அதே போலயே பகவான தெரிஞ்சுக்கணும். துருவஸ்வாமி வேலை இந்த குரு. அர்த்தார்த்தி காசு வேணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எக்ஸாம்பிள் தான். எல்லாரும் கோவிலுக்கு போறா, அது பண்றா இது பண்றா, என் பகவானுக்கு என்னென்ன அது பண்றேன் இது பண்றேன் நைவேத்தியம் பண்றேன் அபிஷேகம் பண்றேன் என்ன மேலும் மேலும் காசு. ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி. உபயோகம் இல்லாம சில பேர் இருக்க பத்தில, எதுக்கு லாபம் இல்லாம. அது என்னடா ஞானம் வேணும், அந்த ஞானத்துல என்ன வருதுன்னு தெரியல அப்படின்னு சில பேர் இருக்கா. அப்படி ஞானத்துக்காக சில பேர் இப்படி 4 பேர் என்ன தியானம் பண்ற. ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா இது வசனா. இப்படி தட்சிணா ராஜ்யா. அதுக்கப்புறம் தரஸ்மேர முகாம்புஜா. அம்பாளுக்கு தரஸ்மேர முகாம்புஜா. தரம்னா ஈசத்து, புன்சிரிப்பு. அந்த முகத்துல ஒரு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமே தவிர அதிகமாக சந்தோஷம் அந்த முகத்துல சிரிப்பு தெரியப்படாது. அப்படி இருக்கும். மலர்ந்ததான முகத்தோட இருக்கிறவள். உதட அசையாம சிரிக்கணும். அதெல்லாம் முடியாத காரியத்தை. உதட அசையாம நம்ம சிரிப்பானது அந்த முகம் மலரத்திலே கண் மலரத்திலே அவ்வளவுதான் சிரிச்சிடுமா. அதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம்.
உதட அசைறா போல சிரிச்சா மந்தஸ்மிதான்னு பேர். பல்லு தெரிஞ்சா போல சிரிச்சுன்னா ஸ்மிதான்னு பேர். கைகொட்டி சத்தம் வரா போல அந்த பிளாட்ல இருக்கிறவங்க 30 பிளாட்டுக்கும் நீங்க சிரிக்கிறது தெரிஞ்சா அதுக்கு விகடாட்டஹாசம்னு பேர். அது ராட்சசாலுதான் சிரிப்பாங்க. நம்ம எப்படி சிரிக்கணும்? மெல்லமா சிரிக்கணும். முகத்துல பல்லு கூட தெரியாம சிரிக்கணும். ஆனா அந்த சிரிப்பு முகத்துல இருக்க பார்த்தீங்களா, அந்த முகத்தினுடைய மலர்ச்சியினால அருமைக்கணும். ஓ உள்ளூரும் ஆனந்தமா இருக்கான்னு அப்படி சிரிக்கிறவளாம் தரஸ்மேர முகாம்புஜா தரம் ஈஷத் யதா ஸ்மேரம் ஸ்மிதவன் முகாம்புஜம் யஸ்யா. அப்படி முகம் அம்புஜம் எஸ்மின் தன் முகாம்புஜம். முகம் என்கிறது தாமரை. அந்த முகத்தாமரையானது அதுக்கு ஒரு காம்பு வேணுமோ. தாமரை புஷ்பமா நான் காம்பை தெள்ளி விட்டேன். சில பேர் அப்படிதான் காம்பை தெள்ளி அதனால 4 குத்து குத்தி அதை மலரும்படி பண்ணுவேன். ஆனா அந்த காம்பை கிள்ளப்படாது. தாமரையானது எப்படி இருக்கணும்? காம்போட தான் பூஜை பண்ணணும். பெரிய காம்பா இருந்தா கிழக்கும், கொஞ்சமா இருக்க காம்பு இருக்கணும். காம்பை கிள்ளிட்டேன்னா எல்லா இதழும் உதிர்ந்து போயிடும். அப்படி தாமரைன்னா காம்பு வேணுமே. அம்பாளுடைய முகத்தை தாமரைன்னு சொல்றேன். அந்த தாமரைக்கு காம்பு வேணுமே. அம்பாளுடைய கழுத்து தான் தாமரை. கழுத்து மேல தானே முகம் இருக்கு. ஆனா அந்த கழுத்து எப்படி இருக்கு? தாமரையானது சிவப்பா இருந்தாலும் தாமரை காம்பு எப்படி இருக்கு? வெளுப்பா தானே இருக்கு. அதே போல அம்பாளுடைய கழுப்பு வெளுத்து. அதான் தர நேர முகம்புஜா. முகம் அம்புஜம் எஸ்மின்னு எங்க தாமரை அந்த அம்பாளுடைய முகம் இருக்கோ தன் முகாம்புஜம் கிரீவா விருத்தம். அந்த கழுத்து எனக்கூடியதான ஸ்வரூபம் தரவது. அதனாலதான் அம்பாளுக்கு இன்னொரு நாமால கம்பு கண்டின்னு சொல்ல போற திரிசதியில 157வது நாம கம்பு கண்டின்னு. இதைத்தான் அங்கேயும் சொல்றேன். அப்படி சங்கவத் ஸ்மேரம் வெளுப்பாக இருக்கு அந்த கழுத்து. அதுக்கு மேல அம்பாளுடைய முகம் தாமரை மாதிரி இருக்கு. முகாம்புஜம் எஸ்யா இதுவா கம்பு கண்டி இது யாவது. தரம்னு சொன்னா பயம்னு அர்த்தம். தரதளித்தான்னு வருதோ இல்லையா, அங்க தரம்னு என்ன அர்த்தம்? பயம். தர சப்தத்துக்கு பயம்னு ஒரு அர்த்தம், கொஞ்சம்னு ஒரு அர்த்தம். பயமா இருக்கன்னா பயகாலேபி ஸ்மேரமுக உகாம்புஜம் எஸ்யா. உலகத்துல எல்லோரும் பயப்பட்டு இருந்த போதிலும் அம்பாள் மட்டும் சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கலாம். பயமே இல்லை. எப்பவும் பயம் இல்லாத ஒரு ஸ்வரூபம். பரமேஸ்வரன் எப்பவுமே டான்ஸ் ஆடுறவர் தான். ஆனந்தமா கூத்தாடிண்டே இருக்க. ஏன்னா ஆனந்தம் அதிகமா இருக்கு. கவலை இல்லைன்னு உத்தியோகத்துக்கு போகணும், குழந்தைகளுக்கு இது பண்ணணும், குழந்தைகள் கல்யாணம் ஆகணும், அவளுக்கு படிப்பு, ஏதாவது ஒரு கவலை இருக்க. குழந்தைகள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற இந்த கவலையே கிடையாது. அவபாடுக்கு ஒரு ஆனந்தமா டான்ஸ் ஆடிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு டான்ஸ் தீவிரமான ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. வேகமா துரித பதத்துல ஆரம்பிச்சுட்டார். என்ன ஆச்சுன்னா எத்தனையோ நாளா அந்த தலையை வாரவே இல்லை ஜட்டாமுடி. அதுவும் அவிழ்ந்து போயிட்டு முடியெல்லாம் என்ன ஆயிடுதுன்னு இங்க போய் அங்கே போய் சூரியனை சந்திரனை அடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. அவ்வளவு வேகமா ஆடுறாரு. சூரியன் போய் சந்திரனை இடிக்கிறார், சந்திரன் அங்க அரக்கனை இடிக்கிறார், அங்க அரக்கன் புதனை இடிக்கிறார். என்ன விவகாரமாச்சு? உலகம் எல்லாம் ஒரே கவலை ஆயிடுச்சு. இவர் இன்னும் வேகமா ஆடிட்டு இருக்க. கல்பம் முடிகிறா போல இருக்கு. கல்போபசம் ஹரண கல்பித கண்டவஸ்ய தேவஸ்ய கண்ட பரதோ பரபைரவஸ்ய. இப்படி ஒரே பயமா இருக்கு. இவ்வளவு டான்ஸ் உலகம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்க. மாட்டுகள் எல்லாம் சாந்தம்னு சொல்லிட்டு இருக்க. பாசாங்குசை கவசரா சத புஷ்பபான. அப்போ நம்ம 4 கையில, ஒரு கையில அங்குசம், ஒரு கையில பாசம், ஒரு கையில கரும்பு வில்லு, ஒரு கையில பஞ்ச பானங்கள் புஷ்ப பானங்கள் வச்சுட்டு புன்சிரி போட ஆத்துக்காரரை பார்த்துட்டே இருக்கலாம். சாசாட்சினி விஜயதே கவமூர்த்தி ரேகா அப்படின்னு அப்பவும் சாட்டிங்கன்னா பயமே படுறது இல்லை. ஆத்துக்காரர்கள் யாராவது பயப்படுவாங்க? இவருடைய விவகாரம்லாம் 2 நிமிஷம் ஆனா தெரியும். உங்களை எல்லாம் தெரிஞ்சவன் அவ. அதனால ஒன்னும் கவலையே படாது, சிரிச்சுட்டே இருக்கலாம். தரம் பயமே இல்லாமல் நேரமுக முகாம்புஜம் எஸ்வா கல்பாந்தாதி நைமித்திக காலேபி. கல்பாந்த சமயத்திலையும் ஏகா அந்நேசாமிவ பயேன முக வைவர்ணியா. மற்றவர்களுக்கு முகத்துல எப்படி பயமோ அப்படிப்பட்டதான பயமானது அம்பாளுக்கு எண்ணிக்கையும் இல்லை. ஆனா பயம் அம்பாளுக்கு ஒரு காலத்துல வந்ததுன்னு சொல்றார் ஆச்சாரியார். என்னைக்கு தெரியுமா? அந்த பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டாராம். கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அங்க பக்கத்துல இருக்கிற இவர் சொன்னாருன்னா, பரமேஸ்வரனை அம்பாள் கையை பிடிச்சிட்டு அக்னி எவ்வளவு வரணும்,
கையை பிடிச்சு பிடிச்சுட்டேன். கையை பிடிச்சதுமே திருன்னு தொட்டுதான். எல்லாருக்குன்னு பாம்பு திடீர்னு கை மறுக்க அவருக்கு கையில வலையெல்லாம் பாம்பை போட்டுருக்கார், விரலுக்கு மோதிரமா பாம்பை தான் போட்டு இருக்கார். கையை பிடிச்சதும் பாம்பு தான். ஐயோ அப்படிங்களா, ஐயோ கொய்யெல்லாம் கிடையாது அப்படின்னு கட்டியா பிடிச்சிட்டார். அவருக்கு இந்த பொண்ணை கையை பிடிக்கிறது எத்தனை நாளா காத்துட்டு இருக்காரு, தபசு என்ன பண்ணிட்டு இருக்காரு. அவர் விட மாட்டேங்கிறார். இந்த மாதம் பயமா இருக்கு. அந்த பயம் கண்ணுல தெரிஞ்சுதான். சௌந்தர்ல கராகே பீகா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த ஒவ்வொரு நவரசங்களையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அதை ஒரு தடவை சொல்லியாச்சு, திருப்பி திரும்ப விசாரத்தில் சொன்னதையே சொல்லப்படாதுன்னு புதுசா தான் சொல்றோம் பார்ப்போம். அதனால அம்பாயாத்து சர்வதா ஸ்நேரமேவ முகம், எப்பொழுதும் புன்சிரிப்போட இருப்பா. அதே போல நீங்களும் அம்பாளை உபாசனை பண்ணீங்கன்னா மனசுல பரம உத்கிருஷ்டமான ஒரு சாந்தி கிடைக்கும். அதே போல இப்ப தரம்னு சொன்னா முதல்ல கொஞ்சம்னு அர்த்தம் சொன்னேன். தரம்னு சொன்னா ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன், பயம்னு சொன்னேன். தரம்னு ஆதரம்னு அர்த்தம். ஒரு முன்னால சேர்த்துருந்தோம். அப்ப தரம்னு சம்ஸ்கிருதம்னா ஆதரம். அதான் தரே பக்தானாம் ஆதரண விஷயே. அந்த பாஷ்யம் எழுதுற பாத்துல நீங்களே புரிஞ்சுக்கணும். பக்தர்களை ஆதரணம் பண்ற காலத்தில் நேரம் பிரசன்ன மிதிவா, அந்த பிரசன்னமான முகத்தோட இருப்பார். உங்களை காப்பாற்றணும். கஷ்டப்பட்டு தானே சார் என்கிட்ட வரு, அம்பாள்கிட்ட ஏன் வரு, ஏதோ ஒரு வாழ்க்கையில கஷ்டம் இருக்குன்னு ஏதோ ஒரு ஆசை இருக்குத்தானே. அவாதத்துல கோபிச்சுட்டு என்ன லாபம், அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஆதரமாக கவனிக்கிறார். அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேரு, முகம்புஜா அப்படின்னு அம்பாளுடைய நாமக்களை விசேஷமாக இன்னைக்கு சதோதிதா சதா துஷ்டா கருணாதித்ய பாட்டலா தட்சிணா தட்சிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜான்னு நாமாக்களாச்சு. அதுக்கப்புறம் கௌலினி தேவலானர்க கைவல்ய பததாயினி. இது வரைக்கும் பக்தியாக நாமாக்களை பார்த்தோம். அடுத்தது கொஞ்சம் தர்க்கமும் இதுல சேர்த்துக்கிட்டோம். இது இப்படியா அப்படியா அப்படின்னு ஒரு லட்சணங்கள் எல்லாம் போட்டு தர்க்கத்தோட சொல்லக்கூடிய நாம கௌலினி கேவலாவா, கௌலினி கேவலாவா, அனர்க கைவல்ய பததாயினிவ, அனர்ஜா கைவல்ய பததாயினிவ, அனர்ஜா அகைவல்ய பததாயினிவ, எப்படி சொல்லலாம், எது பெட்டர் அப்படின்னு பெரிய விசாரம். அத அடுத்த புதன்கிழமை அற்புதமாக அம்பாளும் கருல பார்ப்போம்னு சொல்லிட்டு மேல் சாதம்.